ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் நியூவாக தமிழ் டப்டு பண்ணப்பட்ட தி ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர்ஸ் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவி 1998 ரிலீஸ் ஆகி இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்டு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த மூவி எப்படி இருக்குது, இந்த மூவியை பார்க்கலாமா வேணாமன்ற ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க இந்த மூவி எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்மக்லிங் ஒன்று நடந்துட்டு இருக்கும். அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் டீம் ட்ரை பண்ணுவாங்க. அங்கே ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மூவியில் இருக்கிற வில்லனோட பையனாக இருப்பார். இப்படி இருக்கும்போது அந்த போலீஸ் டீம் இவங்களுக்கு எதிராக கன் ஷூட்டிங் நடத்திட்டு இருப்பாங்க. இவங்களும் அவங்களுக்கு எதிராக கன் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது அந்த கன் ஷூட்டிங்கில் வில்லனோட பையன் இறந்து போயிடுவார். அந்த வில்லனோட பையனை சுட்டது வந்து ஒரு டிடெக்டிவாக இருப்பார். இப்படி டிடெக்டிவாக இருக்கும்போது வில்லன் என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோவாக ஹையர் பண்ணுவான். அதாவது அந்த டிடெக்டிவோட பையனை கொல்றதுக்காக நம்ம ஹீரோவை ஹையர் பண்ணுவான். இப்படி ஹையர் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து அவரோட பையனை போய் பார்த்துட்டு என்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுவார். இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் வந்து நம்ம ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். இப்படி வில்லன் முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு அசாசினாக தான் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த மூவியை பார்க்கும்போது மூவியோட பாதியில் தான் தெரியும் நம்ம ஹீரோ வந்து இந்த வேலையை விருப்பம் இல்லாமல் தான் செஞ்சுட்ருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகனா வில்லன் வந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஹீரோவை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருப்பார். இதனால நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்ருப்பாரு. இப்படி இருக்கும்போது வில்லன் கடைசியாக கொடுத்த வேலைனா இந்த டிடெக்டிவோட பையனை கொல்றது தான் ஒரு வேலையை கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த வேலையை நம்ம ஹீரோ செஞ்சு முடிச்சிருந்தாருன்னா ஹாப்பியாக அவரோட ஃபேமிலியோட இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ செய்யாதனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். எங்கே பார்த்தாலும் நம்ம ஹீரோவை சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. லைக் இந்த மூவி வந்து ஜான்விக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன 1999 ரிலீஸ் ஆனதுனால இந்த மூவியோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஸ்டோரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த மூவி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது கைஸ். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கன் ஃபைட்டிங் தான் இருக்கும். எங்கேயுமே கையில் சண்டை போடுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மூவியோட ஸ்டார்டிங் அதாவது டைட்டில் கார்டு போடுறதுலேருந்தே கன் ஃபைட்டிங் ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே எல்லா பக்கமே கன் ஃபைட்டிங் தான் இருக்குங்க கைஸ். இந்த மூவி நல்லா தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த மூவி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஃபேமிலியோடவே உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு அடல்ட் சீன்ஸுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட தமிழ் டப் எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்லா நீட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மூவியை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ரொம்பவே நல்லா தான் இருந்தது. இந்த மூவி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே ஃப்ரண்ட்லேயே இந்த மூவி வந்து நிற்கும். அண்ட் இந்த மூவியை பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி வந்து 6.6 ரேட்டிங் IMDbல வாங்கி ரொம்பவே நல்லா தான் இருக்குது கைஸ். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை.